السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: يا أيها الناس ألا إن ربكم واحد وإن أباكم واحد ألا لا فضل لعربي على عجمي ولا لعجمي على عربي ولا أحمر على أسود ولا أسود على أحمر إلا بالتقوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. إن نريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய பெரிதும் ஸலவாத்தும் எபெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னல் பிராக்கிய பின்பற்றிவாத உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீ வாழ போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கனிமிக சோழர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நம் மீது பொழிந்த ரஹ்மத்துகளில் மிகப்பெரிய ரஹ்மத் என்னவென்றால் அவன் நமக்கு இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தந்தது. ஏன் சொன்னா, இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம். எத்தகைய மார்க்கம்? அது ரப்புடைய தன்மை மற்றும் சொல்லும் மார்க்கம் அல்ல, அவனுடைய அடியார்களான நம்மை பற்றியும் சொல்லக்கூடிய மார்க்கம். அதே போல மனிதர்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய வேற்றுமைகள், அதே போல சொன்னா பாகுபாடுகள், இதெல்லாம் என்ன செய்யும் சொன்னா இதெல்லாம் அகற்றக்கூடிய மார்க்கம். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நம்ம கல்புகளை ஏற்றுக்கொள்ளணும் சொன்னா அந்த கல்வி என்ன செய்யப்படும்? அது மூலமாக கல்வி என்பது உண்மை உணர்ந்து அல்லாஹ் பக்கம் நெருங்கக்கூடிய ஒரு மார்க்கமாக அல்லாஹ் நமக்கு இஸ்லாம் மார்க்கத்தை தந்திருக்கின்றான். இப்ப இஸ்லாம் மார்க்கம் அல்லாஹ் நம்ம தரன்னு சொன்னா நீங்க என்ன உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளோ பல பித்தனாக்கள் நாம அதை செய்து அக்கப்பட்டு இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ரஹ்மத் அவன் என்ன செய்யறான், இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோரும் பல தந்திருக்கின்றான். எல்லாத்துக்கும் மேலாக இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய கருத்து என்ன என்று சொல்லும் பொழுது மனிதர்கள் அனைவரும் ஒரே ஆண் பெண்ணிலிருந்து வந்தவர் தான் என்று என்ன செய்யுது மார்க்கம் எல்லாம் தெளிவா சொல்கிறது. இன்னைக்கு உலகத்துல பல மொழிகள் பேசலாம், பல இனங்கள் இருக்கலாம், பல நிறத்தவர் இருக்கலாம், அதே போல பலவிதமான அந்தஸ்து உள்ளவர் இருக்கலாம். அந்தஸ்து சொன்னா கல்வியில, செல்வத்தில, பதவியில எல்லோரும் இருக்கலாம். ஆனா யாராக இருந்தாலும் அவர் எல்லோரும் யாரு சொன்னா ஆதி, அதாவது இந்த உலகத்துல முதலா படைக்கப்பட்ட ஆதம் ஹவ்வாவிலிருந்து வந்த வழித்தோன்றல் என்பது அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தின் மூலமா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போல அல்லாஹ்வுடைய முன்பு என்ன தெரியுமா, எல்லாம் சமம். இங்க என்ன சில வேறுபாடு இருக்கலாம், பாகுபாடு இருக்கலாம், அந்தஸ்தில் வித்தியாசம் இருக்கலாம். ஆனா அல்லாஹ் முன்பு நிற்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், எல்லோரும் சமம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எல்லாரும் ஒண்ணுதான் அல்லாஹ் இல்ல. அப்ப அல்லாஹ் தஆலா எதை விதத்தால தேர்ந்தெடுப்பான்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவர் பின்பற்றக்கூடிய அந்த இறை அச்சம்,
அல்லாஹ்வுடைய அந்த அச்சம் இருக்கு இல்லையா, அந்த இறை அச்சத்தை வைத்து அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மனிதர் உதாரணமாக ஒரு செல்வந்தர் இருக்கின்றார், செல்வத்தோடு ஒரு என்ன செய்யறார் சொன்னா அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குமையானால் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மனிதருக்கு அல்லாஹ் தான் உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் தருகின்றான். ஒரு கல்விமான் இருக்கின்றார், நல்ல படித்தவர் இருக்கிறார். அந்த கல்விமான் எப்படி சொன்னா அந்த கல்வியோட கூட அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குமேயானால் அவன் என்ன செய்ய அல்லாஹ் தஆலா அந்த கல்விக்கு அல்லாஹ் தஆலா அந்தஸ்து தருகின்றார். இப்படி ஒவ்வொன்றா வைத்து கொண்டே செல்லலாம். எல்லோரும் சரி. அப்ப எல்லாவற்றுக்கும் தேவை என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அச்சம், இறை அச்சம் சொல்லுவாங்க இல்லையா, தக்வா சொல்லுவாங்க அரபியில. அப்ப இது எப்படி சொன்னா இந்த மார்க்கம் என்ன செய்யுது சொன்னா இது நமக்கு தெள்ள தெளிவா சொல்லி காட்டுகிறது. ஒரு மனிதன் அல்லாஹ் கிட்ட அந்தஸ்து பெறணும்னு சொன்னா அதுக்கு என்ன தேவை, அல்லாஹ்வுடைய அச்சம் தேவை. உலகத்துல செல்வம் இருக்கலாம், அதே மாதிரி பதவி இருக்கலாம், கல்வி இருக்கலாம், எல்லாம் வேற. ஆனாலும் கூட அல்லாஹ் கிட்ட என்ன செய்யணும், நாம் இஸ்ஸத் பண்ணணும். இங்க பெரும் இஸ்ஸத் என்பது தற்காலிகமானது. உண்மையான அந்த இஸ்ஸத் என்ன சொன்னா அல்லாஹ் தஆலா சிலரை இஸ்ஸத் படுத்துவான், அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அதனால தான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மார்க்கம் நம்ம கிட்ட கடந்து வந்த பாதை இருக்கு பாத்தீங்களா. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எப்படி அவங்க வளர்த்து கொண்டு வந்தாங்க சொன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து சொன்னால் என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வார்கள் சஹாபாக்கள் நிலைமை எப்படிங்க, சஹாபாக்கள் கிட்ட போய் குறை எடுத்து சொன்னா ஒரு என்ன செய்வாங்க, எந்த மறுப்பு சாமல் தன்னுடைய குறையை மாற்றிக் கொள்வதுதான் சஹாபாக்களின் வலிமை. எனக்கு அதன் காரணம் என்ன, அவங்க ஏற்றுக்கொண்டாது இஸ்லாம் மார்க்கம். அல்லாஹ் தஆலா மாத்தி இருக்கிறான். இப்போ உதாரணமா சொல்லணும்னு சொன்னா உமர் அவங்க ஆட்சி காலத்துல அவங்க செய்யறாங்க, ஒரு நாட்டில இருந்து பொதுமக்களுக்கு அன்பளிப்பாக துணி வருது, ட்ரெஸ் வருது. அவங்க செய்யறாரு, மக்களுக்கு பங்கீடு செய்கின்றார். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ் கொடுத்துறாங்க, ஒரு ஆடை கொடுத்துறாங்க. அதே மாதிரி சொன்னா அந்த அன்னைக்கு வரக்கூடிய அந்த ஜும்மாவுடைய குத்பா என்ன செய்யறாங்க, மெம்பர்ல பார்க்கும் பொழுது ரொம்ப அவரோட என்ன செய்யுது, 2 ஆடு என்ன செய்யுது தைக்கப்பட்டு நீளமாக இருக்கு. இப்ப அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கேட்கறாங்க, யாரு கேட்கறாங்க, கலீஃபாவுக்கு கேட்கறாங்க, கலீஃபா அவர்களே நீங்க என்ன செய்யல, நியாயமா நடக்கல, என்ன நியாயமா நடக்கல, நீங்க எல்லா மக்களுக்கும் என்ன செஞ்சீங்க, ஒரு ஆடு கொடுத்தீங்க, அதே உங்களுக்கு ஒரு ஆடு தான் இருக்கணும், ஆனா உங்க உடல் என்ன இருக்கு, 2 ஆடு இருக்குன்னு கேட்கறாங்க. அப்ப எப்படி காரணம் கேட்பது தைரியம் வருவாங்க. அதாவது கலீஃபா தான் என்ன செய்யல, கலீஃபாவாக இருந்தாலும் கேள்வி கேட்கக்கூடிய திறன் என்னது அன்னைக்கு மக்களுக்கு இருந்தது. அது அன்னைக்குள்ள கலீஃபா அனுமதிச்சாங்க. இதுதான் அவங்க ஈமான் என்பது. இஸ்லாம் ஏற்றுனாங்க இல்லையா. அப்ப என்ன சொன்னா உடனே பாக்குறாங்க, அவங்க கேள்வி கேட்டாரு, பதில் சொல்லுமா இல்லையா. தன் மகன் அப்துல் ரஹ்மான் என்ன செய்யறது, அவங்க அதுக்கான பதில சொல்லுமாறு சொல்றாங்க. இப்ப அப்துல் ரஹ்மான் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா, அதாவது உமர் மகன் அப்துல் ரஹ்மான் சொல்றாங்க, என்ன தெரியுமா, என் தந்தை கொஞ்சம் உயரமானவரு, அவங்க ஒரு ஆளை என்ன செய்யாது தைத்து கொள்ள போதுமாக இருக்காது, அதனால என்னோட ட்ரெஸ் நான் கொடுத்துக்க சொல்றாரு. இப்ப என்ன செய்யறாங்க, அந்த விளக்கம் பெற்ற உடனே அவங்க என்ன செய்யறாங்க, நீங்க தொடர்ந்து செய்யுங்க அந்த நபர் சொல்லுறாங்க. சம்பவத்துல பாக்குறோம். இப்படி சஹாபாக்கள் கலீஃபா என்ன செஞ்சாங்க, பொதுமக்கள் கேள்வி கேட்கும் மனுக்கு அவங்களுக்கு அதுக்கான உரிமையை கொடுத்தாங்க, அதுக்கான அனுமதி கொடுத்தாங்க. இஸ்லாம் அப்படி வந்ததுதான் இஸ்லாம், அப்படி வந்துதான் இஸ்லாம். ஏன் அவரு அதாவது அபூதர் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க காலத்துல பாக்குறாங்க. உடனே அபூதர் என்ன செய்யறாரு, அவங்க தன்னுடைய அடிமை கூட்டி போறாங்க. கூட்டி என்ன செய்யறாரு, வெளியே போகும்போது வெளியே ஒருத்தர் பாக்குறாங்க, என்ன பாக்குறாங்க, அபூதர் அவங்களுக்கு மேல ட்ரெஸ் ஒரே மாதிரி இருக்கு, கூட அவங்களுக்கு வேலையால் பணியாளர் இருப்பாங்க இல்லையா, அவங்க ட்ரெஸ் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே தரத்தில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போறாங்க. இப்ப கேக்குறாங்க, அப்ப கேட்கும் போது அபூதர் என்ன வித்தியாசமா இருக்கு, நீங்க முதலாளி தொழிலாளி, ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கணும், ஆனா எப்படி இருக்கு, ஆளை ஒரே மாதிரி இருக்கு, ஒரே தரத்தில் இருக்கு. கேட்கும் பொழுது அபூதர் சொல்றேன், என்ன சொன்னாங்க, ஒன்னே இல்ல, நான் என்ன செஞ்ச ஒரு காலத்துல நான் இந்த நபரை திட்டுனேன். எப்படி திட்டுன தெரியுமா, இவரு செஞ்ச ஒரு தவறுக்காக வேண்டி இவரை மட்டும் திட்டாம அவரோட தாயாரும் சேர்த்து திட்டுனேன். இப்ப ரசூல் என்ன செஞ்சாங்க, இந்த விஷயத்தை காதல் கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு சொன்னாங்க, யா அபூதர் இன்னக மிரவுன் ஃபீக ஜாஹிலியா, அபூதரே நீங்க முஸ்லீம் தான், நீங்க மூமின் தான், ஆனா என்ன செஞ்சிட்டீங்க, உங்ககிட்ட அறியாமை காலத்துக்கான சில விஷயம் உங்ககிட்ட இருக்கு சொல்லி அவங்க சுட்டி காட்டினாங்க. அதாவது அபூதர் மிகப்பெரிய சஹாபி, ஆனா என்ன செஞ்சாரு, அந்த நேரத்துல திட்டுல அந்த திட்டு, அதாவது தவறு செஞ்சா அவரு திட்டுறது இயல்புதான். அவர் தாயார் என்ன பாவம் செஞ்சாங்க, அப்ப தாயார் சேர்ந்து திட்டுறது என்பது என்ன சொன்னா அறியாமை கால வழக்கம்.
அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னக இம்ருன் ஃபீஹி ஜாஹிலியா, உங்ககிட்ட என்ன இருக்கு சொன்னா அறியாமை காலத்துக்கான வளம் என்ன செய்யுது உங்ககிட்ட இன்னும் இருக்கு என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னவர் என்ன செய்றாரு, அவரு ஒன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன சொன்னாங்க, இஹ்வானுக்கும் ஹவலத்துக்கும், உங்களுடைய பணியார் என்பது உங்களுடைய சகோதரர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜஅலஹுமுல்லாஹ் தஹத ஐதீக்கும், அவங்க அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கீழ அல்லாஹ் தஆலா என்ன செய்றார், வேலை செய்ய அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கீழ அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கின்றார். ஃபமன் கான அஹூஹு தஹத யதிஹி, யாருக்கு இந்த மாதிரி ஒரு சகோதரர் தன் கீழே வந்து இருப்பாரோ என்ன செய்யணும், ஃபல்யுத்இமுஹு மிம்மா யாக்குல், ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, தான் உண்ணுவதையே அவர் என்ன செய்யணும், அவருக்கு உண்ண தரட்டும். அவன் செய்யணும், தான் அணியக்கூடிய ஆளை என்ன செய்யணும், தன்னுடைய பணியாளையும் அணிய வைக்கட்டும். அவங்க வந்து செய்ய முடியாத வேலையை கொடுக்காதீங்க. வேலைக்காரர் தான், சம்பளம் தான் கொடுக்குறோம், என்ன செய்யக்கூடாது, செய்ய முடியாத வேலையை கொடுக்க கூடாது. வயதுக்கு ஏற்ற வேலையை தரலாம், வயதுக்கேற்ற வேலையை கொடுக்கலாம், செய்ய முடியாத வேலையை நீ தராதீங்க. பையன் கல்லத்துவும் நீங்க அதே மாதிரி என்ன செய்யணும் சொன்னார், ஒரு கால் செய்ய முடியாத வேலை கொடுத்தா என்ன செய்யணும், என்ன செய்யுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அவங்க இது ரசூலுல்லாஹ் கட்டளை வழிமுறை. என்ன சொன்னாங்க, உங்க வேலைக்காரர்கள் என்ன சொன்னா, இந்த மாதிரி நீங்க உண்ணக்கூடிய உணவு உங்களுக்கு தனி உணவு, உங்களுடைய பணியாளருக்கு தனி உணவு என்று மார்க்கம் சொல்லவில்லை, வேறுபாடு இல்லை. உங்களுக்கு தனி ஆடை, உங்களுடைய பணியாளருக்கு தனி ஆடை என்பது வேறுபாடு கிடையாது. அப்போ உங்களுக்கு என்னவோ அதுதான் அவங்களுக்கு என்பது ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, மார்க்கத்தின் மூலமா சொல்லி காமிச்சாங்க. சொன்னதை சஹாபாக்கள் பின்பற்றினாங்க. அப்ப என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது அவருக்கும் அவருடைய பணியாளருக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அதை வந்து ஃபாலோ பண்ணிதான் சம்பவத்தை பார்க்கிறோம். அப்ப எதுக்கு சொல்றோம் சொன்னா, இதுதான் மார்க்கம். இந்த மார்க்கம் பாருங்க எந்த அளவுக்கு வந்து அதாவது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த வேறுபாடு வந்து கலைஞர் செய்யலாம், சம்பவத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அதே பார்க்கும் பொழுது பார்த்து சொன்னா அதான் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நல்ல குர்ஆன்ல சொல்றா பாருங்க, அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாகும் மின் தக்ரின் வ உன்ஸா, நிச்சயமாக உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். அல்லாஹ் சொல்றா, நிச்சயமாக உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில, உங்களை வந்து பல கோத்திரங்களாகவும் பல கிளைகளை வந்து அவங்களை ஆக்கி தந்தோம். பல கோத்திரம் கிளை என்பது உண்மைதான். பல கோத்திரங்களுக்கு மனித அதாவது மற்ற ஜீவராசி வந்து ஒரே மாதிரி இல்லாம அல்ல செய்யறான். மனித சமுதாயத்தை அல்லாஹ் வந்து பல கிளையை வந்து அல்லாஹ் படம் செய்கிறான், பல கோத்திரம் அல்லாஹ் படம் செய்கிறான். இது என்ன தெரியுமா, அவங்களுடைய அந்தஸ்தை வந்து சொல்வதற்காக கிடையாது. அல்லாஹ் சொல்றான், உங்களில் மற்றவர் தெரிந்து கொள்வதற்காக வேண்டிதான், அறிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது. அப்ப வந்து என்ன சொன்னா, எதுக்காக அல்லாஹ் செய்யலாம், மனிதனை வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவனுக்கு கோத்திரம் மின்னது, அவனுக்கு கிளை என்னது அல்லாஹ் ஆக்கி தந்ததாக அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வந்து தன் செல்வத்தின் மூலமாகவோ தன்னுடைய கல்வியின் மூலமாகவோ தன்னுடைய பதவி மூலமாகவோ அல்லது தன்னுடைய கோத்திரம் மூலமாகவோ தன் கிளை மூலமா அந்தஸ்து பெற முடியாது. ஏன் சொன்னா, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், நிச்சயமாக அல்லாஹ் கிட்ட வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், உண்மையா சங்கை பெற்ற யார் தெரியுமா, அத்காக்கும், உங்களில் யார் அதிகம் அச்சம் உள்ளவரோ, அல்லாஹ்வோட அச்சம் இருந்தா என்ன செய்யணும், அவர்தான் அல்லாஹ் இந்த சங்கை பெற்றது. அல்லாஹ் கிட்ட வந்து சங்கை பெற்று தருவதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹ் என்ன செய்யல, நேரத்தை பார்க்க மாட்டான், அவளை அந்த சாரத்தை பார்க்க மாட்டான். அல்லாஹ் எதை பார்ப்பாங்க, அதனாலதான் மார்க்கம் சொல்லுகிறது. ஏன் அவங்களும் ஏன் நபிசல்லா செஞ்சாங்க, இந்த ஆயத்தை வந்து எப்போ வந்து அல்லாஹ் கொடுத்தா தெரியுமா, அல்லாஹ் வந்து எப்போ சொன்னா தெரியுமா, அதாவது மக்கா வெற்றியின் போது என்ன செய்யறாங்க, காபத்துள்ள மேலே ஏறி பிலால் என்ன செய்யறாங்க, பிலால் அவங்க வந்து மேலே ஏறி பார்க்க சொல்றாங்க. காபத்துள்ள மேலே ஏறி பிலால் இருந்தது யாருக்கு, ஒரு காலத்துல சமுதாயத்துல மக்காவில் அடிமையாக இருந்தவர். அடிமை மட்டுமல்ல, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக சொன்னா மிகவும் துன்புறுத்தப்பட்டவர், கொடுமை செஞ்சாங்க. அதாவது சுடு மண்ணில் வந்து கெடுத்தப்பட்டு நெஞ்சில வந்து பாதங்களில் வந்து மேலே ஏற்றி வந்து கொடுமை செய்யப்பட்டாங்க. எதுக்காக வேண்டி, இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கொண்டதுக்காக வேண்டி. என்ன செய்யல, இஸ்லாத்தை விடவில்லை. அல்லாஹ் அந்த ஈமான் மீது உறுதியா இருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா தெரியுமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு காலம் வந்து அல்லாஹ் செஞ்சான், மக்கா வெற்றியை கொடுத்த அல்லாஹ் தஆலா இஸ்லாத்துல வந்து அல்லாஹ் வந்து மேலும் அல்லாஹ்ல மதத் செய்தான். அப்ப என்ன தெரியுமா, அன்னைக்கு வந்து கீழே இருந்த மக்கள்லாம் வந்து அன்னைக்கு வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் மேல வந்துட்டாங்க, உயர்ந்த அந்தஸ்து வந்துட்டாங்க. அப்ப அது அல்லாஹ் என்ன செய்ய சொன்னா, இது உணர்த்த அல்லாஹ் தூதர் அல்லாஹ் செய்ய சொல்றான். அல்லாஹ் வந்து ரசூல் என்ன செஞ்சாங்க, பிலால் அவங்க வந்து காபத்துல்லா மேலே ஏறி வாங்க சொல்ல சொன்னாங்க.
எந்த காபத்துல்லா பக்கத்துல வந்து அடிமையாக சுற்றி கொண்டிருந்தாரோ, எந்த மக்கால வந்து கேவலமாக நடத்தப்பட்டாரோ, அதே மக்கள் அல்ல செஞ்சா கடைசியில வந்து மக்கா வெற்றியின் போது அல்ல செஞ்சா இஸ்லாத்து மூலம் அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை வந்து அல்லாஹ் தஆலா கொடுத்தார். அதான் ஈமானிய கண்ணியம் என்பது. ஈமான் கண்ணியம் அதுதான், இறைச்சித்தல் கண்ணியம் அதுதான். அல்லாஹ் கண்ணியம் பத்தினா பாத்தீங்களா? இன்னைக்கு வரைக்கும் பேசுறோமா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் இல்ல, கியாமத் வரைக்கும் பேசப்படுற சம்பவத்தை, கியாமத் சம்பவம் வந்து பேசப்படும். அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். இது வந்து நாம் பெரும் கண்ணியம் இல்லை, அல்லாஹ் தஆலா தரக்கூடிய கண்ணியம். நாம் பெரும் கண்ணியம் வந்து தற்காலிகம் முடிஞ்சு போயிடுங்க. ஒரு என்ன செல்வத்தை கொண்டு என்ன செய்யலாம், கண்ணியத்தை பெறலாம். அதுதான் செல்வம் இருக்கும் போது என்ன செய்யலாம், கண்ணியம் செல்வம் போது தான் கண்ணியம் போயிடும். ஒருத்தர் வந்து பதவியை கொண்டு என்ன செய்யலாம், கண்ணியத்தை பெறலாம். பூமியில இந்த உலக வாழ்க்கையில தன்னுடைய பதவியை கொண்டு கண்ணியம் பெறலாம். பதவி போனா கண்ணியம் போயிடும். கல்வியை கொண்டு என்ன செய்யலாம், கண்ணியம் பெறலாம். ஆனா கல்வி சரியா நான் வந்து ஃபாலோ பண்ணல சொன்னாவும் கல்வி மூலமாக கண்ணியம் வந்து நம்ம கிட்ட சென்று போயிடும். ஆனா அதே நேரத்துல இணையச்சத்தோடு வாழ்ந்து அல்ல என்ன செய்யற பூமியில யாராவது இருந்தால் அல்லாஹ் தஆலா ஒரு கண்ணியமான வாழ்வு அல்லாஹ் தஆலா தருகின்றார். அது என்ன ஆகும், மௌத் வரைக்கும் இருக்கும். மௌத் வரைக்கும் அல்ல, அவர் மறதி விட்டால் என்ன செய்ய, அவர் பற்றி பூமியில அல்லாஹ் தஆலா பேச வைப்பான். அல்லாஹ் பேச வைப்பான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், நிச்சயமாக உங்கள் அதிக சங்கையோடு யார் தெரியுமா, அத்காக்கும். அப்ப இறைச்சி வந்து எப்படி வருங்க, இறைச்சி என்ன வந்து வெளியே தெரியுமா? இறைச்சி என்பது கல்பு சார்ந்த விஷயங்க. ஒருத்தருடைய தக்வா வந்து இன்னொருத்தர் வந்து சொல்ல முடியாது. ஒரு தக்வா வந்து சொல்ல முடியாது. ஏன் அவருடைய ஒரு போர்க்காலத்தில் என்ன சொன்னா என்ன செய்யறாங்க, போர் செஞ்சு கொடுக்குறாங்க. போர் செய்யும்போது என்ன தெரியுமா, உசாமா ரலியல்லாஹு சஹாபி அவன் என்ன செய்யறாரு, ஒருத்தர் வந்து ஒரு அதாவது ஒரு காஃபிர் வந்து வெட்ட போறாங்க. வெட்ட போற இடத்துல வந்து களிமா சொல்லிடுறாரு. வெட்ட போற இடத்துல களிமா சொல்லிடுறாரு. களிமா சொல்லும்போது ஒரு என்ன செய்யறாரு, அவன் சொல்றாரு தெரியுமா, நீ வந்து உன்னுடைய உயிருக்கு பயந்த களிமா சொல்லி என்ன செய்யறாரு, அந்த களிமா ஏற்றுக்கொள்ளாம அங்கே வெட்டி போட்டுறாரு. உசாமா அவர்கள் வெட்டி போட்டுறாங்க. இப்ப இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அல்லாஹ், இந்த செயல் நான் பொறுப்பு கிடையாது. இந்த செயலுக்கு ஒரு கலிமா சொன்ன நிலையில கொல்லப்படுவது என்பது என்ன செய்ய நான் வந்து பொறுப்பு இல்லை சொல்றாங்க. சொல்லி கேட்கிறேன், ஏப்பா செஞ்சு கேட்கிற உசாமா கேட்கிற. உசாமா யார் தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு பிள்ளை என்ற காலத்திலிருந்து அடிமையா இருந்து வளர்ப்பு பிள்ளையா இருந்து அதை பிள்ளை செஞ்சாங்க. அவன் வந்து மிக நபிக்கு மிக நெருக்கமாக இருந்த ஸைத் இருந்து அவருடைய மகன் தான் உசாமா. உசாமா அதிக முகமது வச்சிருந்தாங்க. அந்த உசாமா எப்படி சொன்னா, அந்த காரியம் சேர்ந்து ரசூலுல்லாஹி கேட்ட எதுக்காக வந்து அவர் வந்து கொண்டு சொல்லி சொல்லும் பொழுது உசாமா சொன்ன பதில் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் அவர் என்ன செஞ்சாரு, தன்னுடைய உயிர் பாதுகாத்து கொண்டு தான் களிமா சொன்னார் சொல்றாரு. எது சொல்றாரு, அல்லாஹ் பயந்து சொல்லல, தன் உயிரை வந்து பாதுகாத்து கொண்டு தான் களிமா சொன்னாங்க. அப்பலா சகக்கத்த கல்பஹு, கல்பு வந்து கலந்து பாத்தியா, கல்பு வந்து சிவன் சொல்ல பாத்தீங்களா, ஏங்க அவங்க வந்து வேஷம் போடுறாங்க, நடிக்கிறாங்க. நமக்கு வந்து ஒருத்தர் ஈமான் பற்றியோ ஒருத்தர் இறைச்சத்தை பற்றியோ இக்லாஸ் பற்றியோ எழுத வந்து விமர்சனம் சொல்லுவாங்க. அதுக்கான சொல்வது நமக்கு வந்து எந்த விதமான தகுதியும் இல்லைங்க. சொல்றது என்ன, கல்வ சம்பந்த விஷயம், இக்லாஸ் சரி, தக்வாவும் சரி, ஈமானும் சரி. இப்ப சொல்ல அப்ப சக்கத்தை கல்வவும் கல்வன் பலன் பத்தி கேட்கறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா உசாமா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னாங்க தெரியுமா, சொல்ல என்ன தெரியுமா, நான் அன்னைக்கு முஸ்லீமாக இருக்கக்கூடாது, நான் வந்து கடந்து வாழ்க்கை ரசூலுல்லாஹ் சொன்னதாக நாம் ஹதீஸில் பார்க்கிறோம். இதுதான் மார்க்கம். அப்ப என்ன தெரியுமா, தக்வா என்பதுன்னா அல்லாஹ் தஆலா கல்பு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். கல்பு வந்து இல்லைங்க, கல்பு வந்து அந்த அல்லாஹ் நமக்கு இதுதான் அல்லாஹ் சொல்றான். கல்பை உணர்ந்தவன் அல்லாஹ். அல்லாஹ் கல்புல இருக்க ஒரு அச்சு அல்லாஹ் பார்த்து அல்லாஹ் செய்யறான். அல்லாஹ் தஆலா வந்து கண்ணியத்தவன் அல்லாஹ் தருகின்றான். அந்த கண்ணியம் என்ன செய்யுது, காலம் ஃபுல்லா இருக்கும். அல்லாஹ் தரக்கூடிய கண்ணியம் அது. அங்க சிந்திச்சு பார்க்கணும். அப்ப எது சொன்னா நம்ம கல்பு என்ன செய்யணும், முடிந்தாலும் வந்து கல்புக்குள்ள வந்து என்ன செய்ய கெட்ட எண்ணம் வராம நாம் வந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். கல்வி மிக முக்கியமானது. கல்வி மிக முக்கியமானது. அவருடைய நான் ரொம்ப சொல்லலாம் இல்லையா, அதான் சொல்லுவாங்க, எது தீமை தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஒருத்தர் ஆடை கொண்டு நாம் என்ன செய்யல, நல்ல ஆடை அணியலாம் தப்பு இல்லை, நல்ல செருப்பு அணியலாம் தப்பு இல்லை. ஒரு சஹாபி கேட்கறாங்க, சொல்றாங்க, யாருடைய கல்புக்குள்ள வந்து கடுதளவு வந்து பெருமை இருக்குமோ அவன் என்ன செய்ய மாட்டாங்க, சொர்க்கம் போக மாட்டாங்க. சொல்லும் போது சஹாபி ரசூலுல்லாஹ், நான் வந்து நல்ல ஆடை அணியிறேன், நல்ல செருப்பு அணியிறேன், இது வந்து பெருமை அவங்க கேட்கறாங்க. சொல்றாங்க, நல்ல ஆடை என்பது அது வந்து பெருமை இல்லை. ஏன்னா இன்னல்லாஹ் ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் தஆலா அழகானவன், அவன் அழகான விரும்புறான். அல்லாஹ் விரும்புறவன், அல்லாஹ் வந்து அழகானவன். அல்லாஹ் என்ன செய்யறான், நாம் நல்லா இருக்கணும். அந்த இஸ்லாத்தை வந்து தொஹாரத் என்னங்க
கடமை. சுத்தமாக இருக்கணும் இல்லைங்களா, தூய்மையாக இருக்கணும். தொழுகை ஷரத்துல வந்து என்ன, நல்ல ஆடை, அதாவது சுத்தமான ஆடை வந்து சுத்தமான ஆடை வந்து தொழுகையுடைய ஷரத்து அது. அப்ப என்ன சொன்னா, வாழ்க்கையில் சுத்தமாக இருப்பது அது வந்து அத்தனை மார்க்கத்துல நல்லதாக சொல்லப்பட்டுள்ளது, நன்மையாக இருக்கிறது. அப்ப என்னன்னா, இந்த ஜமீலுன், அல்லாஹ் தஆலா அழகானவன், யுஹிப்புல் ஜமால, அழகா செய்றா. இந்த மாதிரி யார் தன்னை வந்து அழகாக ஆக்கி கொள்வாங்களோ இது அல்லாஹ் விரும்புவதா ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. சொல்றாங்க பெருமை என்ன தெரியுமா, பத்ருன் நாஸ், அதாவது தெரியுமா மக்களை வந்து என்னது பத்ருல் ஹக், அதாவது சத்தியத்தை மறுப்பது. சத்தியத்தை மறுப்பது சொல்றாங்க இல்லையா, நம்ம வந்து ஒரு செயலை செய்யறோம், ஒருத்தர் சொல்றாங்க இந்த செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க, என்ன செய்யணும், நல்ல தெரியும் மார்க்கத்துல இருந்து இருக்குன்னு சொல்றாங்க, நம்ம செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஹலீஃபா உமர் ஏற்றுக்கொண்டாங்களோ, அதே எப்படி வந்து அபூதர் ஏற்றுக்கொண்டாங்களோ, என்ன செய்யணும், அவங்க தவறு சொல்றாங்க, தவறு சொல்ல செய்யணும், நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல ஏற்றுக்க மாட்டோம் சொன்னா அது என்ன, அது பெருமையின் உச்சகட்டம். சொல்ல மத்தவர்கள் ஹக்கை, சத்தியத்தை மறுப்பது. இரண்டாவது வகமுத்துன் நாஸ், மக்களை வந்து ரொம்ப கேவலமா பார்ப்பது, தாழ்வாக பார்ப்பது, இது மார்க்கம் சொல்கிறது. அப்ப இதுதான் பெருமை. அப்ப இது என்ன தெரியுமா, கல்பு சார்ந்த விஷயம். அப்ப கல்புல என்ன கூடாது, யாரை வந்து கேவலமா எண்ணக்கூடாது, தவறாக எண்ணக்கூடாது. அதே மாதிரி நாம தான் நல்ல நமது உயர்ந்த அந்தஸ்து இருக்கும் என்ற எண்ணத்தை கல்புக்குள்ள வரவிடக்கூடாது. இது என்ன செய்யணும், இதெல்லாம் விட்டு விட்டு என்ன செய்ய சொன்னா, அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழக்கூடிய வாழ்வை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அப்ப யார் வந்து அவ்வாறு உண்டாக்கி கொள்வாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்து வந்து அல்லாஹ் தருகின்றான். அதே போல அல்லாஹ் சொன்னா கண்ணியமான வாழ்க்கை வந்து அல்லாஹ் தருகின்றான். அப்ப இந்த கண்ணிய வாழ்க்கை சஹாபாக்கள் பெற்றாங்க. சஹாபாக்கள் அவங்க வந்து வாழ்ந்த வாழ்க்கை என்ன தெரியுமா, இதுதான் வாழ்ந்தாங்க. அல்லாஹ் தஆலா சொல்ல என்ன செய்வாங்க, உடனே வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லலாம் முடிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி சொன்னா, என்ன செய்யலாம் சொன்னா, ஒரு உயர்ந்த, அதாவது உயர்ந்த பொழுது சார்ந்த பெண் என்ன செஞ்சாங்க, திருட்டாங்க. என்ன செஞ்சாங்க, திருட்டாங்க. திருநோன்னு தெரியுமா, திருநா என்ன சட்டங்க, கையை வெட்டணும், இது மார்க்க சட்டம். இப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, உடனே வந்து கையை வெட்டுமா ரசூலுல்லாஹி தீர்ப்பளிச்சிட்டாங்க. அவங்க வந்து தீர்ப்பளிச்சிட்டாங்க. இப்ப என்ன தெரியுமா, மக்கள் மத்தியில பேச்சு என்ன தெரியுமா, ஏப்பா திருடுக்கு வந்து நீ உயர்ந்த அந்தஸ்து பெண், அவன் என்ன செய்யல, விட்டு கொடுத்துடலாமே, என்ன செய்யறாங்க, பேசிக்கிறாங்க. ஆனா விஷயத்தை வந்து ரசூலுல்லாஹி சொல்லணும், யார் சொல்வது என்று சொல்லும் போது என்ன செய்ய தெரியுமா, அவன் பாக்குறாங்க ஒசாமா வந்து யாரு வந்து சொல்றாரு, அது வந்து தைரியமா சொல்ல முடியும். ஏன் தெரியுமா, ஒசாமா யார் தெரியுமா, அவர் வந்து என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹி வந்து மிகவும் நெருக்கமான ஒரு நபர். அவன் என்ன செய்யறாங்க, ஒசாமா வந்து தூது அனுப்புறாங்க. எதுக்கு அனுப்புறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த பெண்ணுடைய கையை வந்து வெட்ட வந்து சொன்னாங்க இல்லையா, வெட்ட வேண்டாம் என்று சொல்வதற்காக, அது பக்கம் வேற ஏதாவது ஒரு அபராதம் வச்சிடலாமே, வித்யா கொடுக்கலாமே சொல்வதற்காக சொல்லி அனுப்புறாங்க. சொல்லும் போது ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி சொல்றாங்க. சொல்லும்போது ரசூலுல்லாஹி கேக்குறாங்க, இது வந்து யாரெல்லாம் உங்களுக்கு அம்சாங்களோ அந்த மக்கள் அல்லாஹ் வந்து என்ன செய்யணும், நான் முன்னாடி இருந்தா கண்டிப்பா சொல்றாங்க. சொல்றாங்க உங்களுக்கு முன்னுள்ள சமுதாயம் வந்து இந்த மாதிரி வேறுபாடு பார்த்ததுனால வந்து அல்லாஹ் தஆலா அந்த மக்கள் வந்து அல்லாஹ் தஆலா அழிச்சான். ஏன்னா அந்த மக்கள் உயர்ந்த குலத்தை வந்து தவறு செஞ்சா விட்டுடுவாங்க, அதே தவிர வந்து தாழ்ந்த மக்கள் அவங்க வந்து தண்டிப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மார்க்கம் வந்து அப்படி சொல்றாங்க, என் மகள் பாத்திமாவை திருடி இருந்தாலும் என்ன செய்வேன், அவர் கையை விட்டு வைப்பதாக ரசூலுல்லாஹி சொல்றாங்க. ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இதுதான் மார்க்கம், இதுதான் இஸ்லாம். அப்ப என்ன செய்யணுங்க, இந்த மார்க்கத்தை பின்பற்ற நாம் என்ன செய்ய தெரியுமா, கல்புக்குள்ள எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது, குடும்பத்துல வந்து வேறுபாடு பார்க்கக்கூடாது. நம்முடைய மனைவி செல்வம் சொல்லுவாங்க, செல்வத்தை பார்த்தா அல்லாஹ் தஆலா காப்பாற்றணும். 4 பிள்ளைங்க இருப்பாங்க, 2 பிள்ளை இருந்தாலும் என்ன செய்யணும், அந்த 2 பிள்ளைக்கு மத்தியில வந்து எந்த விதமான வேறுபாடும் இல்லாம நான் வந்து வளர்க்க வேண்டும், இது மார்க்கம் சொல்லிக்கிறது. அதே போல சில பேர் இருந்தா 2 மனைவி இருப்பாங்க, என்ன செய்யணும், 2 மனைவி சமமான இடத்துல மார்க்கம் சொல்லிக்கிறது. அப்ப என்ன சொன்னா, இது வந்து இவ்வாறு மார்க்கம் வந்து தெளிவான ஒரு முறையில சொல்லிக்கிறது. அப்ப நாம் என்ன செய்யணுங்க, எந்த பாகுபாடும் இல்லாத மார்க்கத்தை பின்பற்ற நாம் என்ன செய்யணும், வாழ்க்கையை ஃபாலோ பண்ணும்போது அது கண்டிப்பா அல்லாஹ் செய்யும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த அந்தஸ்து நல்லா தருவார். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை வந்து வெளியே அமல் செய்ய பாக்கி அல்லாஹ் எல்லோரும் பல தருவானாக. வாஹித் அவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.